ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. நாம் வாசித்ததான சங்கீதத்திலே நாம் வாசிப்போம். 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். மைக்கிக் சவுண்ட் வைங்க. கர்த்தாவே உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானது. தேவனே, நீர் என் மேல் வைத்திருக்கிறதான யோசனைகள் அது எத்தனை ஆழமானது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கும்போது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய செயல்களினாலே என்னை மகிழ்ச்சியாக்கினவராக இருந்தீர். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய செயல்களினாலே தன்னுடைய கிரியைகளினாலே நம்மளை மகிழ்ச்சியாக்கினவராக இருந்தார். ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ கஷ்டங்கள், உலகத்துல எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் தேவன் தான் பண்ணினதான வாக்குத்தத்தத்துக்கு அவர் உண்மை உள்ளவராயிருந்து நம்மளை இவ்வளவு நாள் நடத்தி வந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. வருடத்தை ஆரம்பிக்கும் போது எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ பிளான்களை போட்டு ஆரம்பித்ததாக இருப்பாங்க. ஒருவேளை நான் இந்த வருஷத்தில் இந்த மாதிரி பண்ண போகிறேன், இங்கே இருக்கிறதான என் காரியத்தை விற்று விட்டு இதோட இன்னொரு காரியத்தை நான் இப்படி பண்ண போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், என்னுடைய வீட்டுக்கு நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னு அநேக வண்ணமாக யோசனைகளை வைத்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஜீவனத்தில் வருகிறதான புயல்களில், ஜீவனத்தில் வருகிறதான கஷ்டங்களிலே அநேக நேரம் அவங்களால வெளியே வராத முடியாதபடி அநேக நேரம் எதிர்பாராததான சூழ்நிலையில வருகிறதுனால அவங்களனால இனி வரைக்கும் இருக்கிறதுக்கு முடியல. எத்தனையோ பிளான்ஸோட 2025ஆம் வருஷத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அநேகரை என்ன பண்ண முடியல, வருஷத்தின் பாதியிலே நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தில் பாருங்களேன், வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய செயல்களினாலே நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன மகிழ்ச்சி ஆக்கினீர். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் அந்த அலைகளிலே நான் மூழ்காதபடி உம்முடைய செயல்களினாலே என்னை மகிழ்ச்சி ஆக்கினவராக இருக்கிறீர். உம்முடைய யோசனைகள், என் மேல் வைத்திருக்கிறதான யோசனைகள் அது மகா பெரியதாக இருக்குது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கொஞ்சம் ஒரு 5 வருஷம் முன்னாடி, இல்லைன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி, இல்லைன்னா நீங்கள் பெங்களூருக்கு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க. நீங்கள் இந்த சூழ்நிலை இருப்பீங்கன்னு நீங்கள் கனவுல கூட யோசித்திருப்பீங்களா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை வைத்திருக்கிறதான யோசனைகள் அது மகா பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான் வசனம் சொல்லுது, நான் உன் பேரில் நினைத்ததான நினைவுகளை நானே அறிந்தவனாக இருக்கிறேன். அது தீமைக்கல்ல, உன்னுடைய நன்மைக்காகவே நான் அறிந்தவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மேல் அநேக யோசனைகளை வைத்தவராக இருக்கிறார். அநேக நேரம் நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபையாக. இட் இஸ் ஓன்லி பை த கிரேஸ் அண்ட் த மர்சி ஆஃப் காட் தட் வி ஸ்டாண்ட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பது, இந்த வருஷத்தில் நாம் இதுவரைக்கும் வாழ்ந்து இருக்கிறது, இதுவரைக்கும் இந்த வருஷத்தில் நாம் உயிரோடு இருப்பது, இதோ நம்ம சாமர்த்தியமாக இருக்கிறதுனால இல்லை, நாம் என்னதான் நம்ம கவர்மெண்ட் மாதிரி 10 இயர் பிளான், நம்ம கவர்மெண்ட் மாதிரி 5 இயர்ஸ் பிளான் போடுறனால அல்ல. நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கு. தேவன் தாமே நம்ம இனிமேலும் நடத்துகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானத்துக்காக நாம் வாசிப்போம், சத்திய வேதத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலரின் நடவடிக்கை 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலரின் நடவடிக்கை 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஹல்லேலூயா. 2ஆம் பாகத்தை பாருங்க. இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிறவர்களுடைய யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்னது தேவன் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறது? என்னது, உன்னை மாத்திரம் நான் காப்பாற்ற மாட்டேன், இந்த ஜீவனத்தின் யாத்திரையிலே
யாரெல்லாம் உன்னோட வர்றாங்களோ அவர்களையும் நான் என்ன பண்ணுவேன், காப்பாத்துகிறவராக இருப்பேன். அவர்களையும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், தயவு பண்ணுகிறவனாக இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மளை அழைக்கும் போது, தேவனோடு நாம் உடன்படிக்கை பண்ணும்போது தேவன் சொல்லுகிறார், வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் தேவன் என்ன பண்ணுகிறார், வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்துக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்லவராக இருக்கிறார். வசனத்தை பாருங்களேன். தேவன் பவுலை நோக்கி எப்படி சொல்லுகிறார் தேவதூதர் மூலியமாக, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிறவருடைய யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அவருடைய உயிரை உன் மூலியமாக தேவன் காப்பாற்றுகிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளையாகிற நீ தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கிறபடியால், ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளையாகிய நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதில் உண்மையாக இருக்கிறபடியால், கர்த்தருக்கு கனம் செலுத்துவதில்லை, கர்த்தருக்கு பயபக்தியை செலுத்துவதில்லை உண்மையாக இருக்கிறபடியால் தேவன் சொல்லுகிறார், வருஷத்தில் மீதி அநேக தூரம் போக வேண்டியதாக இருக்கு, அதில் உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் வல்லவனாக இருக்கேன். ஹல்லேலூயா. நீ இந்த படகில் இருக்கிறபடியால், நீ இங்கே இவர்களுக்காக ஜெபிக்கிறபடியால் நான் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறேன். சூழ்நிலை என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கை கடைசி பாகத்தில் வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும், அப்போஸ்தலராகிய பவுல் தேவ ஊழியத்துக்கு என்று எருசலேம் நகரத்துக்கு போகும்போது எல்லா யூதர்கள் எல்லாம் சேர்ந்து, தன்னுடைய மக்களை எல்லாம் சேர்ந்து, சொந்தக்காரங்க, மாமா, சித்தப்பா எல்லாம் சேர்ந்து இவரை பிடிச்சு நாம் கொன்று விட வேண்டும், சிறைச்சாலையில் போட்டு கொன்று விட வேண்டும், எங்களுடைய மதத்துக்கு விரோதமாக பேசுகிறார், எங்களுடைய கலாச்சாரத்தை இவர் கெடுக்கிறார் என்று அப்போஸ்தலராகிய பவுலை சிறை செய்கிறார். ஆனால் தேவனுடைய தயவில் தேவன் அப்போஸ்தலராகிய பவுலுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இப்போ பாதுகாத்துட்டு அநேகருக்கு முன்பதாக, நான் 2ஆம் பாகத்தில் நான் சொல்லுகிறேன், அநேகருக்கு முன்பதாக அகிரிப்பா ராஜன் ஆகட்டும், ஃபெஸ்து ஆகட்டும், ஃபெலிக்ஸ் ஆகட்டும், அநேக ராஜாக்களுக்கு முன்பதாக தேவனுடைய சாட்சியை சொல்லும்படியாக தேவன் தயவு பாராட்டுகிறவராக இருக்கார். இப்பொழுது அந்த சூழ்நிலையில எல்லாம் நினைச்சாங்க, என்ன பண்ணுவார் இந்த ஐயா, லஞ்சத்தை கொடுத்து ஏதோ பண்ணி என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிடிபட்டதான பூனையை போலையோ நாயை போலையோ வாழை கீழே வச்சுட்டு இவர் போயிடுவார்னு நினைச்சார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் நோக்கத்தின் பிரகாரமாக தேவன் தனக்கு வெளிப்படுத்தின வண்ணமாக அவர் சொன்னார், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் ராயனுக்கு முன்பதாக என்னுடைய கோரிக்கை எடுக்கணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, பவுலை எல்லா கைதிகளோட சேர்த்து ரோமுக்கு இப்போ ஒரு படகுல ஒரு கப்பலில் அனுப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலரின் நடவடிக்கையின் 2ஆம் பாகம் இப்போ 20 வாசிக்கும் போது அதே வந்துட்டு தனியாக ஒரு என்ன சொல்ல, ஒரு த்ரில்லர் ஃபிலிம் மாதிரி பண்ணலாம். நான் மதுரையில் ஊழியம் செய்தவர்களுக்கு நான் இந்த கான்ஃபரன்ஸ் எடுத்துருக்கும் போது நான் சொன்னேன், தேவன் ஒருத்தனை ஒரு மனுஷன் மேலே தீர்மானம் வைச்சால் அதை யாருனாலையும் தடை செய்ய முடியாதுன்னு இருக்கிறதான ஒரு சாட்சி என்னன்னா அப்போஸ்தலராகிய பவுலுடைய வாழ்க்கை. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை இந்த கடைசி பாகத்தில் பார்க்கும் எத்தனையோ ஜனங்கள் அவருடைய வாழ்க்கை எடுக்க வேண்டும். 40 நாட்களாக ஒரு கும்பல் இருந்து சொல்லுது, நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் குடிக்க மாட்டோம். ஏன்னா அப்போஸ்தலராகிய பவுலுடைய தலையில் என்ன இருக்கக்கூடாது, அவரே உயிரோட இனிமேல் இருக்கக்கூடாது. அவ்வளோ வெறியா இருக்கிறவங்கள்ட்ட இருந்தும் தேவன் பாதுகாக்கிறவராக. சரி, வசனத்துக்கு நேராக வருகிறவராக இருக்கும்போது இப்போ என்னாவது, படகு கப்பல் செசரியால இருந்து ரோம இடத்துக்கு போகிறதாக இருக்குது. போகிறதான சூழ்நிலையிலே அநேக விதமான காரணத்தினால இப்பொழுது கப்பல் ஒரு பெரிய புயல் காற்றிலே மாட்டப்பட்டதாக இருக்கிறது. அதுவும் விசேஷமாக அந்த இடத்தை பார்த்து சொல்லும் போது ஜனங்க எப்படி சொல்றாங்க, இட் இஸ் த கிரேவ்யார்ட் ஆஃப் சேலர்ஸ். கப்பல் பயணிகள் போகிறவர்களுடைய சமாதி இல்லைன்னா கல்லறை. அநேகர் அந்த ரூட்ல என்ன பண்ண மாட்டாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் போறதான ரூட்டில் தன்னுடைய கப்பலையோ வியாபாரம் பண்ணுகிறதான வஸ்துக்களை என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. இவரு போறதான வண்டி என்ன வண்டினா ஜெயிலு வண்டி இருக்கிறதுனால இவங்களை என்ன பண்ண முடியாது, வேற ரூட்லையும் போக முடியாது. அதனால இல்லைன்னா வேற ரூட், ஒரு கப்பலை இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் பூமியில் நடந்துட்டு கொரிந்தில் இன்னொரு படகு பிடிச்சிட்டு போனால் ரோமுக்கு டைரக்ட் ரூட் இருக்கு. ஆனால் இங்கே போறதான வண்டி என்னது,
போலீஸ் வண்டியில் எல்லாம் கைதிகளோட அப்போஸ்தலனாகிய பவுலும் போறதாக இருக்கிறார். இந்த கப்பலில் இந்த ரூட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமான ரூட்டில் போகிறதுனால படகுக்கு என்ன வருது, இப்போ புயலில் மாட்டினதாக இருக்கிறது. வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக லூக் இதை எழுதும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கையை எழுதினவர் லூக் இதை சொல்லும் போது ரொம்ப என்ன சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுகிறதாக இருக்கிறாங்க. பாருங்களேன், மெதுவாக வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 27ஆம் அதிகாரம் 16லேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். 16 வாசிங்க. அப்படி கிலவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். வெறும் வருத்தத்தோட எங்களை படகை என்ன பண்ணோம், வசப்படுத்தினதாக இருக்கிறோம். பின்னாடி கண்ட்ரோல் பண்றதுக்காக டோ போட்டுன்னு வச்சிருந்துச்சு. வருகிறதான புயலில் கண்ட்ரோல் பண்ண முடியாம வசனம் சொல்லுது, வருத்தத்தோட இருக்கிற எனர்ஜி எல்லாம் கொடுத்து நாங்க என்ன பண்ணோம், வசப்படுத்தணும். அப்படியே கீழே போங்க. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்ப என்ன பண்ண முடியும், கப்பல் எப்படி பாதுகாக்க முடியும், கப்பல்ல இருந்து எப்படி வெளியே வர முடியும், இத்தனை பேர் போறாங்க, கீழே எவ்வளவு சரக்கு இருக்கு, எப்படி ஜனங்களை பாதுகாக்க முடியும் என்று கப்பலோட கேப்டன் எல்லாம் க்ரூ என்ன பண்றாங்க, பல உபாயங்களை செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி எவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க, என்ன சொல்லுது வசனம் என்னது, ஒண்ணு என்னது, கப்பல் கண்ட்ரோலா வர்றதுக்காக பெரிய பெரிய கப்பலுக்கு பின்னாடி இருக்கும் டோ போட்டுன்னு சொல்லுவோம், டர்ன் பண்றதுக்காக சின்ன ஒரு கப்பல், சின்ன ஒரு போட் என்ன பண்ணிருப்பாங்க முன்னாடி வைத்ததாகும். அலை இதை வர்றதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது கண்ட்ரோல் பண்ண முடியாது, மிகு வருத்தத்தோட எடுத்து வச்சாச்சு. ஸ்டீரிங் மேலே என்ன எடுத்தாச்சு, நம்ம பாஷையில் சொன்னோம்னா ஸ்டீரிங்லேருந்து கை எடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, கப்பல் அடிக்கிறதான, கப்பலுக்கு அலையில் அடிக்கிறதான வேகத்தில் கப்பல் இப்படி ரெண்டா பிடிஞ்சிருமோ, இப்படி ரெண்டா உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு மத்தியிலேருந்து என்ன பண்றாங்க, கயிறுகளை கட்டி ரெண்டா உடையாதபடி பாதுகாக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன அலை வந்துச்சு, சின்ன காற்று வந்துச்சு, கப்பல் அவ்வளோதான், அவ்வளோ சின்ன ஒரு காற்றுல இவர் என்ன பண்ணிட்டாரு, நல்லா ஆடிட்டார். இப்போ நம்ம சில நேரம் இந்த நம்ம பெங்களூரில் போகும்போது சில இடத்துல சிட்டிக்கு மத்தியில் நம்ம ஆஃப் ரோடிங் போகிற மாதிரி, சிட்டிக்கு மத்தியில் நான் வண்டி டமுக்கு டுமுக்குன்னு போகிற மாதிரி, அந்த மாதிரி ரோடு நம்ம ஊரில் இருக்குது. அந்த மாதிரி கப்பல் ஏதோ சின்ன ஒரு ஆட்டுல இல்லை. பிரியமானது, வசனத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. கப்பல் ஒரே பீஸாக என்ன பண்ணணும், நிற்கணும்னு சொல்லிட்டு கயிறுகளை கட்டி உள்ளேருந்து கயிறு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஹல் ரெண்டா உடையக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. அடுத்தது சொறி மணலிலே நாங்கள் ஸ்பீடாக போய் பக்கத்தில் இருக்கிறதான பாறைகளில், இந்த சாண்ட் பார்களை மண் கெட்டி இருக்கிறதான இடத்துல போய் இடிப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாய்களை இறக்கினார்கள். வசனம் இங்கிலீஷில் சொல்றது, தே லோவர்ட் த ஆங்கர்ஸ். அப்படின்னா என்னது, சொன்ன மாதிரி ஸ்டேரிங்லேருந்து கை எடுத்துட்டாங்க. அடுத்தது வண்டி ஒன்றும் ஆகக்கூடாது, எல்லாம் இப்போ சீட் பெல்ட் போய் நம்ம எங்கேயோ போய் இடிக்க போகிறோம், எல்லாம் சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, ஏர் பேக் என்ன பண்ணும், ஓப்பன் ஆகும், நம்ம பாஷையில் சொன்னப்போ. அடுத்தது என்னது, ஆங்கர், கப்பலில் நிற்க வேண்டியதான காரியத்தை அந்த பாய்களை என்ன பண்ணுறாங்க போட்டு விட்டு, அது என்ன பண்ணுது, இந்த கிரவுண்டை கீழே இருக்கிறதான நிலத்தை அப்படியே இழுத்துட்டு வர்றதா. எதுக்காக, அலையில் அடிக்கிற ஸ்பீடில் என்ன பண்ணிடக்கூடாது, கப்பல் எங்கேயாவது போயிடக்கூடாது. நம்ம பாஷையில் சொல்ல போனால் வண்டியிலேருந்து ஸ்டீரிங் எடுத்தாச்சு, சீட் பெல்ட்டை போட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு எங்கேயாவது போய் வண்டி என்ன பண்ணிட்டோம், மெதுவாக போய் என்ன பண்ணிட்டோம், மோதட்டும். வசனத்தை கீழே பாருங்க, இன்னும் போயிட்டே இருக்கு. அவங்க போன உடனே அடுத்ததுல பாருங்க 18ஆம் வசனம் போங்கக்கா. மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். ஆமா, அப்படியே எடுத்து அப்படியே வாசிங்க. 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால எடுத்து எறிந்தோம். அடுத்தது பாருங்க, முதல்ல என்ன சொன்னது பாருங்க, கிளீனா வாசிட்டு வந்தா ஒரு நாளுடைய பிரச்சனை இது இல்லை. கிட்டத்தட்ட 14-15 நாட்களாக இவங்க சொல்லியாச்சு, நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. ஸ்டேரிங்லேருந்து கை எடுத்துட்டாங்க, இங்கே பாய்களை போட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு ஓட்டுறாங்க. கப்பல் உடையாம அப்படியே போய் இங்கே போய் நிற்கட்டும்னு பார்க்குறாங்க. உள்ள இருக்கிறதான சரக்குகளை இவங்களே கையிலேருந்து எடுத்து போடுறதாக இருக்கிறாங்க. அடுத்தது கப்பலின் தளவாடங்களை கையில் எடுத்து வெளியே தூர போடுறதாங்க. அப்படின்னா என்னது, கப்பலில் தேவைப்படாததான காரியம், கப்பலில் இருக்கிறதான ஸ்பேனரு, ஸ்பேர் காரியம் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுறாங்க. ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர் தூக்கி போடுறாங்க. எதுக்காக, அப்படியாவது கப்பல் வெயிட் கம்மியாகி எப்படியாவது உயிரை பிழைக்கலாம், எப்படியாவது நாங்கள் காப்பாற்றலாம்
ஹல்லேலூயா. அதான் 20ஆம் வசனத்துல சொல்றாங்க, அநேக நாட்களாக சூரியனாவது நட்சத்திரையாவது காணாமல் மிகுந்த பெருங்காற்றினாலே அடித்ததனால இனி தப்பி பிழைப்போமோ என்று நம்பிக்கை முழுவற்றுமாங்க. கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க, என்னது சரி எப்படியோ உயிர் காப்பாற்ற போகுது, என்னது சரக்கு வேணா போட்டோம், தடவாடங்கள் வேணாலும் போயிட்டோம், ஸ்பேனர் ஸ்க்ரூ டிரைவரை வேணாலும் வேற இடத்துல இருந்து வாங்கிக்குவோம், கப்பல் திருப்புறதுக்கு வேண்டியதான அந்த படகு வேணாலும் போயிட்டு நம்ம உள்ளே எடுத்து வச்சுக்குவோம், தடவாடங்களை போட்டு கப்பல் அந்த போகிற ஸ்பீடில் போகாதபடி அப்படி இடிச்சுன்னு வந்துட்டோம், வர்றதாக இருக்கட்டும் ஒன்று எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு காரியம் அவங்கள காப்பாற்ற முடியல. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை அப்பதான் சொல்றாங்க, நாங்கள் உயிர் பிழைப்போமே என்று அவர்கள் எல்லா ஹோப்பையும் விட்டுவிட்டாங்க, எல்லா நம்பிக்கையும் விட்டு விட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரம் நாம் வாழ்கிறதான இடத்துல, நாம் வாழ்கிறதான நகரத்தில் அநேக ஜனங்க இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களாக இருக்காங்க. நாங்கள் உயிர் பிழைக்கிறதே எங்களுக்கு பெரிய காரியம். என்ன பிள்ளைங்களோட சமாதானமாக இருக்குது, என்ன மனைவி புருஷன் பேசுறதாக இருக்கு, அவன் எனக்கு ஒரு கிளாஸ் காப்பி கொடுத்தாலே அது ரொம்ப பெரிய காரியமாக இருக்கும். பிள்ளைங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அப்பா நான் வேலைக்கு போகிறேன் எனக்காக ஜோம்னிக்குவாங்க, இல்லை அப்பா எனக்கு நான் வேலையிலேருந்து இன்னைக்கு வந்தேன் அப்படி சொல்லுங்கன்னு கேட்கிறதே எனக்கு பெரிய காரியமாக இருக்கிற அநேக ஜனங்க சொல்றதாக இருக்கும். எப்படியோ காற்றுல அடிச்சிட்டு போகிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை போகிறதாக இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வசனம் சொல்றதான காரியத்தை பாருங்க. 22:20 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களை தைரியப்படுத்தி, திடன் கொள்ளுங்க, நீங்க சாப்பிடுங்க, கர்த்தர் என்னோட பேசினவராக இருக்கு. 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அப்போஸ்தலனாகிய பவுலை பலப்படுத்துகிறவராக இருக்கார். நீ பயராத, இவங்கள மாதிரி என்ன பண்ணாத, பயராத. கப்பலில் இருக்கிறதான வேறவங்களுடைய மனசுல ஓடுறதான காரியம் என்னது, எங்களால் சூரியனை பார்க்க முடியல, எங்களால் நட்சத்திரத்தை பார்க்க முடியல, எங்க இருக்கிறோன்னு நடுக்கடவுல எங்க இருக்கிறோன்னு தெரியல, அந்த கோஸ்ட் லைனை ஒட்டி தான் எங்க படகு போறதாக இருக்கணும், ரூட்டை தப்பி நடுக்கடல்ல எங்க இருக்கிறோமோ தெரியல. அந்த அவங்களுடைய பேச்சுவார்த்தையில பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சரி இப்படி அடிக்கப்பட்டு நம்ம ரோமுக்கு போகாதபடி ஆப்பிரிக்கா தேசத்தை எங்கேயாவது போய் நம்ம இடிச்சாலும் நம்ம வாழ்க்கையை தப்பிச்சுக்கலான்னு அவங்க பேசுறதாக இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய தூதன் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்லுகிறார்கள், தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறவனாக இருக்கிறேன், நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும், அதனாலே உன்னோடு இருக்கிறவங்க, உன்னோடு கூட இந்த பயணம் செய்கிறவர்கள் யார் பயணம் செய்கிறாங்க, எல்லாம் புண்ணியவான்கள் யாருமே இல்லை, ரோம தேசத்துடைய சேனையில் இருக்கிறவங்க, சில வியாபாரிகள், மீதெல்லாம் யாரு, கொலைகாரன், திருடன், கொள்ளைக்காரன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, படகுகளை போகிறதாக இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்கிறதான காரியம் என்னது, பவுலே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறவனாக இருக்கிறேன். நீ கீழே வாசிக்கும் போது பாருங்க, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிறவர் யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விசுவாசத்தை பாருங்க. சோர்ந்து போய் உயிர் அவ்வளோதான், நாங்கள் தப்பிக்க மாட்டோம், கடலிலே எங்களுடைய சமாதியாயிரும், கடலிலே நாங்கள் செத்து போவோம் சொல்றதான ஜனங்களை பலப்படுத்தி அவர் சொல்றதான வார்த்தையை பாருங்களேன். 23ஆம் வசனத்துல அந்த முதல் பாகத்தை பாருங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிற தேவன் அவர் தன்னுடைய தூதனை அனுப்பினவராக இருந்தார். எப்படி பேசுறாரு பாருங்களேன். ஹல்லேலூயா. என்னை ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆட்கொண்டு இருக்கிறார். கிரேக்க பாஷையில் இன்னும் நல்லா இருக்கும், ஐ பிலாங் டு சம்மன். என்ன ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, காசு கொடுத்த ஒருத்தர் வாங்கிட்டார், அந்த தேவனை தான் நான் என்ன பண்ணுகிறேன், சேவிக்கிறதாக இருக்கு. ஏன்னா கப்பலில் போகும்போது கிறிஸ்தவங்க மாத்திரம் அந்த கப்பலில் போல, நான் சொன்ன வண்ணமாக எல்லா கொலைகாரங்களும் எல்லா அநியாயம் பண்றவங்கள தான் என்ன பண்றாங்க, இந்த நம்ம சொல்ல போன இந்த போலீஸ் எஸ்கார்ட் வெஹிக்கிளில் எல்லா கள்ளர்கள் மத்தியில் உட்காந்து
போடுறதாக இருக்காங்க. இது இந்த பிரிசன் வண்டியாக இருக்குது. ஆனா இந்த ஜனங்கள் மத்தியில ஒருவர்த்தனும் ஒரு மாதிரி அவன் சொல்லதாக ஒரு சாமியை கூப்பிட்டுட்டு கும்பிடுறதாக இருப்பான். ஆனா வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒருத்தர் என்னை என்ன பண்ணியிருக்காரு, ஆட்கொண்டிருக்கிறார். ஐ பிலாங் டு சம்வன். ஒருத்தர் என்னை ஆட்கொண்டிருக்கிறார், அவரை தான் நான் என்ன பண்ணுவேன், சேவிக்கிறதான தேவனாக, அவரை தான், அந்த தேவனை தான் நான் சேவிக்கிறவனாக இருக்கிறேன். அவர் என்னை இப்போ என்ன பண்ணியிருக்கிறார், பலப்படுத்தினவராக இருக்கிறார். அவர் என்னை தைரியப்படுத்தி சொல்லியிருக்கிறார், இங்க இருக்கிறதான ஒருத்தருடைய வாழ்க்கையும் அழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வசனத்துல வாசிக்கும், நம்ம சின்ன வயசுல இருந்தே வாசிக்கும் போது தெரியும், யோனாவுடைய கதையை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வாசித்திருக்கோம். யோனாவுடைய அந்த காரியத்தை பார்க்கும் போது இதையும் கம்பேர் பண்ணா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அந்த இதில் பார்க்கும்போது என்னது, யோனா தேவனை விட்டு தூரமாய் ஓடி போய் எல்லாரும் வந்து சொல்றாங்க, நீ என்ன பண்ணு, உன் சாமி அது கூட அவராவது என்ன பண்ணட்டும், உன்னை காப்பாற்றட்டும், அவராவது என்ன பண்ணிட்டீங்களே காப்பாற்றட்டும்னு. இவர் ஒரு யோனா பண்ணதானே அட்டூழியத்தினால, ஒரு யோனா பண்றதான கீழ்ப்படியாமையினாலே கப்பல்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியல, படகுல எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் அன்னைக்கு பிரச்சனை வந்ததா இருந்தது. ஆனா பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருத்தர், அவர் தான் விசுவாசிக்கிறவர் யார் என்று அவர் அறிந்தவராக இருந்தார். அவர் சொல்லுகிறார், என்னை ஒருத்தர் ஆட்கொண்டு இருக்கிறார். I belong to someone. என்னை ஒருத்தர் ஆட்கொண்டவராக இருக்கிறார். அவரை நான் சேவிக்கிறவனாக இருக்கிறேன். மனுஷனை நான் சேவிக்குவதில்லை, அந்த தேவனை நான் சேவிக்கிறவராக இருப்பார். அவர் என்னை பலப்படுத்தினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் கஷ்டம் எல்லாருக்கும் தான் வருகிறதாக இருக்கும். வியாதி பூமியில் இருக்கிறதான எல்லா மனுஷனுக்கும் வருகிறதாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. தேவனுடைய சித்தம் இல்லாதபடி என் தடையில் இருக்கிறதான ஒரு முடியும் என்ன பண்ண, அது நிலத்துக்கு விழுவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இல்லாதபடி, எங்க தேவனுக்கு தெரியாதபடி ஒரு மனுஷனோ, ஒரு காரியமோ, ஒரு துஷ்ட காரியமோ, ஒரு வியாதியோ என் மேலாகட்டும், என் குடும்பத்தின் மேலாகட்டும், அது கை போடாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தான மாதிரி போயிட்டு, சாமி உனக்கு கண்ணு இல்லையா, சாமி உனக்கு கை இல்லையா, கால் இல்லையா, எனக்கு போறது உனக்கு தெரியாதா, உனக்கு என்ன பலன் இல்லையா, அப்படி நம்மளால கேட்க முடியாது. பிகாஸ் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நாம் அறிந்தவராக இருக்கிறோம். அதனால தான் வசனத்தில் சொல்லுகிறதாக இருக்கிறது, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரையும் நான் என்ன பண்ணேன், அறிந்தவராக இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று நான் அறிந்தவனாக இருக்கேன். I know who I have believed. 1 தீமோத்தி 1:12 வாசிக்கும் இப்படிதான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று நான் அறிந்தவனாக இருக்கேன். அவர் கையிலே நான் ஒப்புவித்ததை அவர் கடைசி வரைக்கும் பத்திரமாக பாதுகாக்கிறவராக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் ஏதோ கஷ்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். உலகத்திலே உபத்திரம் உண்டுன்னு வசனம் சொல்லுகிறதாக இருக்கு. ஆனா அதே வசனத்தில் 2ஆம் பாகம் சொல்லுகிறது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில வருகிறதான போராட்டங்கள் அநேகம் உண்டு. ஆனா இந்த போராட்டத்துல நான் வந்து அனாதியாக நடுக்கடலில் விடப்பட்டவன் அல்ல. என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, எல்லாரும் என் மேல அதிகாரம் பண்ணலான்னு. நான் ஒரு அனாதை இல்லை. ஐ பிலாங் டு சம்மன். என்னை ஒருத்தர் ஆட்கொண்டு இருக்கிறார். தன்னுடைய கண்மணி போல என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என்னை ஒரு தீங்கும் என்னை அணுகாதபடி தன்னுடைய வேலையை வைத்து என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த தேவன் என்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்காக, நம்ம வேலையில் இருக்கிற மாதிரி ரோல் நம்பர் 501, ரோல் நம்பர் 502, இல்லைன்னா எம்ப்ளாயி நம்பர் 5641, அப்படி தேவன் என்னை பார்ப்பதில்லை. அந்த தேவன் என்னை பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளையாக பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கீழே சொல்கிறதாக 27ஆம் அதிகாரம் 25 சொல்லுது, ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நான் யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்? தைரியமா சொல்லுங்க, யார் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன்? தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் என் கப்பல் ஓட்டுறவர் சூப்பரா ஓட்டி சேர்த்துருவாருன்னு நான் நம்பல. இப்ப நம்ம வாஸ்தவம் இந்த 16ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இந்த 4 வசனத்துல வாஸ்தவம் பண்ணுவாங்க. எங்க கப்பலுடைய சேஃப்டி டீம்
இருக்கிறதான எல்லா இன்ஜினியருங்க கப்பலை காப்பாற்றுறதுக்காக என்னென்னலாமோ பண்ணுறாங்க. உள்ள ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ட்ராலர் எடுத்து உள்ளே வைக்கிறாங்க, ஹேண்ட் பிரேக்கை போட்டு ஓட்டுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. இங்கே கப்பலுடைய இன்ஜினியர் நல்லா நடத்துறதுனால நான் என்னுடைய உயிர் காப்பாற்றும்னு நான் விசுவாசிக்கவில்லை. என் தேவன் மேலே நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை திருப்பி நம்ம பார்க்கிறதாக இருப்போம். தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தேவன் உனக்கு கப்பலில் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவன் என்ன சொல்லுகிறார், பவுலே நீ இந்த கப்பலில் என்ன பண்ணுகிற, போறதாக இருக்கிற, நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன், சிலவங்களை ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணியிருக்கேன். தயவு பாராட்டுகிறதுனா என்னது? தயவு பாராட்டுறதுனா என்னது? நிறைய நேரம் நம்ம என்ன நினச்சிடணும், சில சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிச்சைக்காரங்க சொல்லுவாங்க, ஐயா என்ன சாமி எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணு, தர்மம் செய், சாமி எனக்கு கொஞ்சம் தயவு பண்ணி ஏதோ ஒரு சின்ன வேலையை கொடுத்துரு, ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு கொடுக்கறதாக இருக்கு. ஆனால் கிரேக்க பாஷையில் வாசிக்கும் வசனம் அப்படி சொல்லுது, என்னது, தேவன் உன்னை நம்பி இந்த கப்பலில் இருக்கிறதான 276 பேருடைய வாழ்க்கையை உன்னை நம்பி நீ பொறுப்பானவன் என்று தேவன் உன் கையில் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் நம்ம என்னது நூற்றில் நம்ம என்ன பண்ணணும், உள்ள இருந்துட்டு இருக்கிறதாக இருக்கும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு விசுவாசி, ஒரு தேவனுக்கு பயப்படுகிறதான பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் போகும்போது, குடும்பத்தில் கஷ்டமான சூழ்நிலையில் போகும்போது தேவன் எதற்காக தயவா இருக்கிறார் என்றால், why does the Lord have mercy? Because இந்த ஜனங்களுக்காக நீ என்ன பண்ண வேண்டும், பொறுப்புள்ளவனாக இருக்கிறதாக இருக்கும். இந்த ஜனங்களுக்கு என்னுடைய உயிருக்கு யார் பொறுப்பு? கப்பலில் இருக்கிறதான டாக்டர் பொறுப்பு இல்லை, ஜெயிலில் வார்டனு பொறுப்பு இல்லை, கப்பல் டிரைவர் பொறுப்பு இல்லை, கப்பலுடைய இன்ஜினியர் பொறுப்பு இல்லை. பவுலை நீ திடன்கொள். இவங்களை உற்சாகப்படுத்தணும்னா, இவங்களை பலப்படுத்தணும்னா 14 நாட்களாக சாப்பிடாம இருந்து, ஐயோ செத்து போவோமே, கடலிலே நாங்கள் செத்து போவோமே, நாங்கள் நார்த்து போக வேண்டுமே, சவுத்தில் காற்றுல அடிச்சுட்டு போய் எங்கேயோ போவோமே, தப்பி பிழைக்கிறதே கஷ்டமான காரியம் இருக்கிறாங்களே, இவர்களுக்கு பொறுப்பாளி யாரு? பவுலே, தேவனுக்கு உரியவனே, கர்த்தரை சேவிக்கிறவனே, நீதான் இந்த ஜனங்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், யார் இந்த பவுல்? பவுல் ஏதோ பெரிய சாமர்த்தியமான ஆளா, ரொம்ப பலமான ஆளா, எல்லாம் இவர் பெரிய டிரைவரா? இல்லை. பவுலும் இவங்க கூட தான் என்ன பண்றாரு, கப்பலில் அடிபட்டு இவங்க கூட தான் இவரும் என்ன பண்றாரு, கஷ்டத்துக்கு மழியில போறதாக இருக்கார். பவுல் வேற வானத்துலேருந்து வந்துட்டு, நான் தான் பவுல், தேவன் உங்களை சொல்றாங்க நீங்க கப்பலில் ஒன்றும் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்வைங்குன்னு என்ன பண்ணல, வேற எங்கேயும் போல. இவங்க கூட இவர் என்ன பண்றாரு, கப்பலில் பயணம் செய்கிறதாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இவர் கப்பலில் எப்படி போறாரு, கைதியாக போறதாக இருக்கிறார். சாதா திருடம் போறதான கப்பல் இல்லை, நேஷனல் இது. இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் சின்ன கேஸ் என்ன பண்ணுவாங்க, லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்ல லோக்கல் கோர்ட்டில் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய கேஸ் என்ன பண்ணுவாங்க, ஹை கோர்ட்டுக்கு போறதாக இருப்பாங்க. பவுலை இப்போ எங்கே கூட்டு போறாங்க, ரோமோடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் பிரசிடென்ட் முன்னாடி, கடைசி இந்த தூக்கு தண்டனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், பிரசிடென்ட் முன்னாடி நிற்க வைப்பாங்க. பிரசிடென்ட் ஒருவேளை நினைச்சா இவனை ஓகே, இவன் கேஸ் எல்லாம் கேட்டுட்டு சரி இவன் என்ன பண்ணிடுவோம், மன்னிச்சு விட்டுருவோம், என்ன சொல்றப்பான்னு எல்லாம் கேட்டு பண்றதா இருக்கும். பவுல் நம்ம பாஷையில் சொன்ன போனா சுப்ரீம் கோர்ட் எல்லாம் தாண்டி அந்த பெரிய கிரிமினலுங்க போறதான ரோம ராயருக்கு முன்பதாக கைதி மாதிரி கை கட்டிட்டு என்ன பண்ணுவோம், அன்னைக்கு நிக்கணும், சங்கிலியை போட்டுட்டு நிக்கணும். இவர் நின்று சொல்கிறாரு, நான் ஒரு தேவனை நம்பி இருக்கேன், ஒரு தேவனை நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கேன். அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு தீங்கு உனக்கு அணுகாது. உங்களை எல்லாருக்கும், ஜெயில் ஓனரே, போலீஸே, கமாண்டரே, எல்லாருக்கும் உங்க வாழ்க்கைக்கு பொறுப்பு யார்கிட்ட கொடுத்திருக்காரு, தேவனு என் கையில கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்ப்போமே. நமக்கு அநேக நேரம் நாம் படிக்கிறதான இடத்துல, நமக்கு வேலை செய்கிறதான இடத்துல உலகத்தார்களை போல நம்மளுக்கு ஒருவேளை சாமர்த்தியம் இருக்காது. உலகத்தார்களை போல அப்படி சாலாக்கா பேசி சிலவங்கள்கிட்ட எல்லாம் பேசணுன்னு நம்மளுக்கு என்ன ஆயிரும், சந்தோஷமாக வர்றதாக இருக்கும். சிலவங்கள்ட்ட பேசும்போது அவங்களே நம்ம என்ன சூழ்நிலை போனாலும் என்கரேஜ் பண்ணுறதாக இருப்போம், அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் நிறைய நேரம் நம்ம இப்படி ட்ரை பண்ண போனால் நம்மளுக்கு தான் தெரியும், நம்ம பானையில் எத்தனை
ஓட்டை இருக்குது. யாராவது நம்மள்ட்ட கஷ்டங்களை சொன்னால் நம்ம மைண்டுக்கு வரும், எப்பா நீ படுற கஷ்டம் வந்து எனக்கு என்னவா இருக்குது, சுலபமாக இருக்கு. நான் எத்தனை பிரச்சனையில் இருக்கிறேன், நான் எத்தனை கடன் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு எத்தனை வியாதிகள் இருக்குது, என்னால் அநேகரை நிற்க முடியல. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் யார் கையில் இவங்களை நம்பி கொடுத்துருக்குறாங்க? யார் கையில் நம்பி கொடுத்துருக்குறாங்க? பலவான்கள் கையில் நம்பி கொடுக்கல, ஞானவான்கள் கையில் நம்பி கொடுக்கல, இந்த பவுலின் கையில் தான் நம்பி கொடுத்தவராக இருக்கிறார். இன்னொரு ஒரு உதாரணத்தை மாத்திரம் நாம் பார்த்து விட்டு முந்தின பாகத்துக்கு நாம் போகிறதாக இருக்கும். யோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கிறதா. யோபின் புஸ்தகத்தில் யோபு 1-2 அதிகாரத்தில் 3-4 அதிகாரத்தில் வாசிக்கும் போது யோபுடைய சிநேகிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க என்னதோ நன்மை செய்கிற மாதிரி, இவங்க என்னதோ வானத்தில் அப்படியே விழுந்த மாதிரி சொல்லுவாங்க, யோபு நீ சரியில்லை, யோபும் குடும்பம் சரியில்லை, யோபும் பிள்ளைக சரியில்லை, நீ சரியில்லை நீ சரியில்லை நீ சரியில்லைலாம் சொல்லிட்டு கடைசியில் தேவன் யோபுக்காக நின்றுவிட்டு, தேவன் யோபுக்காக நியாயத்தை செய்துவிட்டு அவர் சொல்றதான வார்த்தையை பாருங்களேன். யோபு 42 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்க, மைக்ல வாசிங்க. நீங்கள் 7 காளைகளையும், சரி யார் இவங்க? எலிபாஸ், பில்தாது, சோஃபாரும் என்ன பண்ணணும், 7 காளைகளும் எடுத்துக்கொண்டு போய் 7 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு 7 கடாக்களையும் எடுத்துக்கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய், என் தாசனாகி இருக்கிறதான யோபிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், உங்களுக்காக சர்வாங்க தகன பலியை இடுகிறவர்களாக இருங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். சரி வசனத்துக்கு கவனிங்க. 3 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எத்தனையோ நாட்களாக ஒருத்தன் நொந்து போயிருக்கிறான், அழுதுட்டு இருக்கிறான், குப்பை மேல எவ்வளோ இருக்கிறதான ஆஸ்தியெல்லாம் இழந்து விட்டு குப்பை மேல என்ன பண்ணுகிறான், உட்கார்ந்து இருக்கிறதானாங்க. ஐயோ பாவன்னு கூட சொல்லாத, அப்படி உட்கார்ந்து பரவாயில்ல பலன் கூட சொல்லாத, அப்படி 3 பேரும் சேர்ந்து நீ சரியில்லை, நீ உருப்பட மாட்ட, நீ இப்படிதான் இருப்ப பாரு, தேவன் எல்லாருக்கும் தீமை செய்யறவங்க தீமை செஞ்சாங்க, உனக்கு வந்திருக்குன்னு எல்லாம் இவ்வளோ நாட்களாக சொன்னதாக இருந்தார்கள். உங்களுக்கு யோபுடைய காரியம் உங்களுக்கு தெரியும். வசனத்தில் பாருங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி ஆண்டவர் சொல்கிறாங்க, 3 பேர் ரொம்ப நாள் ரொம்ப பேசுனீங்கள்ல, பைபிள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மனப்பாடம் பண்ணின மாதிரி, நீ சரியில்லை யோபு சரியில்லை யோபு சரியில்லை எல்லாம் சொன்னீங்களே, ஆக்சுவலாக நீங்கள் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக வசனம் எப்படி சொல்லுது, தேவனை பற்றி நீங்கள் என்ன பண்ணலை, நேர்மையாக பேசவில்லை. தேவனை பற்றி நீங்கள் என்ன பண்ணலை, நேர்மையாக பேசவில்லை. வசனம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் 3 பேரும் சேர்ந்து 7 காளைகளையும் 7 கெடாக்களையும் கொண்டு போய் யோபு இடத்துல நீங்க கொடுக்கணும், யோபு உங்களுக்காக பலியிடுறதாக இருக்கும். என்ன வசனம் இது, பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பின் பலி என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஆள், ஒரு ராஜாவோ ஒரு லீடரோ பாவம் பண்ணானா, ஒரு தேசம் பாவம் பண்ணா என்ன பண்ணணும், 7 கெடாக்களையும் 7 காளைகளையும் கொண்டு போய் பலியிடுறதாக இருக்கும். இப்போ யோசித்து பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி 3 பேர் இருந்து சொல்றாங்க, யோபு நீ தப்பு, நீ பாவி, நீ உருப்பட மாட்ட எல்லாம் சொல்றாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாங்க, யாரை பார்த்து நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னியோ, யாரை பார்த்து நீ பாவி நீ பாவி நீ பெரிய பாவின்னு சொன்னியோ, அவர்கிட்ட போய் நீ என்ன பண்ணு, இந்த பலியேடு, அவர் உனக்காக பலி செலுத்துகிறவராக இருப்பார். வசனம் இன்னும் நல்லா இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் எப்படி சொல்லுகிறதாக இருக்கு. நான் யாருடைய முகத்தை, அந்த 2ஆம் பாகத்தை வாசிங்க, நான் யோபின் முகத்தை அங்கிருந்து பாருங்க. என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து. யார் முகத்தை பார்த்து, யோபுடைய. யார் முகத்தை பார்த்து, யோபின் முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதாக இருக்கும். பிரியமான தேவன் யோசித்து பாருங்க, யோபு உடஞ்சு போய் அழுது நான் நினைக்கிறேன், கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போய், கண்ணெல்லாம் பொத்து போய், புண்ணு வேதனையோடு இருந்து, எல்லாரும் சொல்றாங்க இவனுக்கு இவன் சபிக்கப்பட்டவன், எல்லாரும் சொல்றாங்க தேவனுடைய கரம் இவனுக்கு விரோதமாக இருக்கிறதாக, பார் குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, சொந்த மனைவி சொல்றாங்க, யோ செத்து போயா இருந்து என்ன வாழ்ந்து என்ன வாழ்க்கை. ஆனா தேவன் யோபை பார்க்கும்போது சொல்லுகிறார், என் தாசனாக இப்படி அழுது, இப்படி கண்ணீர் வடித்து, இப்படி ஜனங்களால் ஒதுக்கப்பட்டதான இந்த யோபுடைய நான் முகத்தை பார்த்து, அவனுடைய முகத்தை பார்த்து, அவன் தேவனுக்கு முன்பதாக நின்று, தேவனே இவங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, முட்டாள்தனமாக இவங்க பேசிட்டாங்க,
இந்த 3 பேரும் முட்டாள்தனமாக பேசிட்டாங்க என்று அவங்க இந்த சபிக்கப்பட்டதான சபிக்கப்பட்டதான ஒதுக்கப்பட்டதான யோபு உங்களுக்காக ஜெபிச்சாதான் நான் என்ன பண்ணுவேன், உங்களை தண்டியாமல் இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பிசாசானவன் அநேக நேரம் தேவனுடைய பிள்ளைகளை ஏமாத்துகிறதான காரியம் என்னது? நீயே சரியில்லையே, உன்னுடைய வாழ்க்கையே சரியில்லை, நீ யாருக்கு போய் ஜெபம் பண்ண போற? உனக்கு பைபிள் நல்லா தெரியுமா? உனக்கு எல்லாம் வசனம் நல்லா தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருக்கு? உன் குடும்பத்தை பாரு, உன் பிள்ளைங்களை பாரு, நீ சொல்றது கேட்பாங்களா? நீ போய் என்ன போய் சண்டே ஸ்கூல் டீச்சராக நீ இருக்கிற, நீ போய் என்ன வாலிப டீச்சராக நீ இருக்க போற, நீ போய் என்ன பண்ண போற? நீ யாருக்காக ஜெபிக்க போற? உன் வாழ்க்கையில் இத்தனை வியாதி இருக்கே, உன் வாழ்க்கையில இத்தனை கடன், இத்தனை பிரச்சனை, இத்தனை போராட்டம் இருக்குன்னு பிசாசு இல்லைன்னா மனுஷர்கள் நம்மளை சோர்வுபடுத்தலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவன் யார் முகத்தை பார்த்து இந்த 3 பேரையும், the so called self righteous people, the so called we are better than all, the so called condescending people, நாங்கெல்லாம் நல்லவங்க, எங்களை மாதிரி பரிசுத்தமான ஆட்கள் யாரும் இல்லைன்னு இவங்களுக்கு மன்னிப்பு வர வேண்டும்னு யார் வந்து ஜெபிக்க வேண்டும்? யோபு நொந்து போய் உடஞ்சு போயிருக்கிறதான யோபு இப்போ இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இவர்களுக்காக மன்றாட வேண்டும். தேவன் இந்த கண்ணீர் நிறைந்ததான முகத்தை பார்த்துவிட்டு, இந்த புண்கள் நிறைந்ததான மனுஷனை பார்த்துவிட்டு தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? இவர்களுக்காக விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரம் இந்த நம்மளுடைய மாடர்ன் கல்ச்சரில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? காயினுடைய காரியம் நம்ம வந்துடும். என்னுடைய சகோதரன் நான் என்ன காவலாளியோ, எனக்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆதியாகமம் 4:8 நான் வாசிக்கிற வேண்டாமாங்க, இந்த காயின் சொல்கிற வேண்டாமா, நான் சர்ச்சுக்கு வருவேன், என் வேலையை முடிச்சேன்னா ஆமீன் போட்டேன்னா டப்புக்கு நான் என்ன பண்ணிடுவேன்? வெளியே வேறு யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஜெபிக்க மாட்டேன். யாருக்கும் ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டேன்? செய்ய மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அநேகருடைய வாழ்க்கை உன்னுடைய கரத்தில் கொடுத்தவராக இருக்கிறார். நீ ரொம்ப பெரிய புண்ணியவான் கொடுக்கல, நீ ரொம்ப நல்லவரன் என்று உன் கையில் கொடுக்க, நீ அவங்களுக்காக ஜெபிப்பா என்று தேவன் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அநேக நேரம் நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் சர்க்கிள், நம்முடைய ஃபேமிலி செய்கிறதான, நம்முடைய பிள்ளைங்க செய்கிறதான குறும்பு அநேக நேரம் உலகத்தான் இதே மாதிரி பண்ணி அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க? தங்களுடைய பிள்ளைகளை இழந்தவர்களாக இருக்காங்க. அநேக நேரம் எத்தனையோ பேர் உலகத்தான்கள் தங்களுடைய வாழ்க்கையை வியாதினால் அழித்தவராக. எதுக்காக இவங்களெல்லாம் நம்பி ஆண்டவரும் கையில் கொடுத்துருக்குறாங்க என்றால், நீ அவர்களுக்காக என்ன பண்ணணும்? பொறுப்பாக என்று ஜெபிக்கிறதாக. எதற்காக? பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் பவுலுக்காக ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். என்னது? பவுலு போய் என்ன பண்ணும்? ராயருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொன்னது வேண்டாமாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் பாகத்தை நாம் வாசிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நான் வேகமாக என்ன பண்ணுகிறேன் சொல்றதாக இருக்கு. என்னாச்சு? அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணுகிறார்? எருசலேமில் பண்டிகை நாளில் என்ன பண்ணுகிறாரு? தங்களுடைய கலாச்சாரம் வண்ணமாக எருசலேமா தான் யூதனாக இருக்கிறபடியால் எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு போகிறதா இருக்கா. தேவாலயத்துக்கு போன உடனே பவுலுடைய சொந்தக்காரங்க, பவுலுடைய ஊராட்கள் எல்லாம் பிடிச்சி, இவர் உலகெல்லாம் கலகம் பண்ணிட்டு வர்றாரு, எருசலேமில் எப்படி வந்துட்டாருன்னு, எங்கள் கலாச்சாரத்துக்கு விரோதமாக இருக்கிறாருன்னு பிடிச்சு நியாய சங்கத்துக்கு முன்பதாக நிற்கிறார். நியாய சங்கத்துக்கு முன்பதாக நின்றா கண்டம்னா நீ தப்புன்னு அவங்க ஒரு கண்டம்னேஷன் கொடுத்தா அடுத்தது என்னது? பப்ளிக் கோர்ட்டுக்கு போகிறதாக இருக்கும். பப்ளிக் கோர்ட்டில் என்ன தண்டனை, எந்த சிறைச்சாலையில் போடுறதாக இருக்கும். எருசலேமில் பவுலை எத்தனை நாள் சிறைச்சாலை போடுறாங்களோ அத்தனை நாள் என்ன பண்ணணும்? இருக்கிறதாக. ஆனால் கவனிச்சு பாருங்க, ஹியரிங்கில் வந்து நிற்கும் போது, கோர்ட் ஹியரிங்கில் வரும்போது என்ன ஆகுது? கோர்ட்டில் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் மத்தியில் என்ன ஆயிடுச்சு? சண்டை வந்து கோர்ட் என்ன ஆயிடுச்சு? டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. எருசலேமில் பவுல் சிறைச்சாலையில் இப்போ இருக்க தேவையில்லை. அப்புறம் 40 பேர் சொல்கிறாங்க, அடுத்த ஹியரிங்க்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நாங்கள் சேர்ந்து இவர்களை கொன்று விடுவோம், இவரை வந்துட்டு ஆம்புஷ் பண்ணி கொன்று விடும். நம்ம தேசத்துலேயும் சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு கேஸ் இப்படி நடந்ததாக இருந்துச்சு. ஒரு வாட்டி நான் ஈவினிங் சர்வீஸில் நான் சொன்னேன், ஒரு பிள்ளைய சின்ன வயசில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய அரசியல்வாதி ரேப் பண்ணிட்டாங்க. ரேப் பண்ணிட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குது. கடைசியில் கேஸ் வந்துட்டு இவங்க சைடுக்கு ஜெயிக்கிற மாதிரி இருந்த உடனே கோர்ட்டுக்கு போகிற வழியில் போலீஸ் எஸ்கார்ட்டெல்லாம் வண்டியில் போயிட்டு இருக்கு. இவங்களை வண்டியில் கொண்டு போகிற வழியில் கரெக்டாக அந்த எம்எல்ஏடைய ஆட்கள் பார்த்து எந்த வண்டியில் இந்த பொண்ணு அவங்க தாய் போகிறாங்களான்னு பார்த்து அந்த வண்டி என்ன பண்ணுறாங்க? லாரி வச்சு இடிச்சு ஆப்போசிட்லேருந்து வந்து, ஹைவேல ஆப்போசிட்லேருந்து வந்து கரெக்டாக பார்த்து என்ன பண்ணுறாங்க?
இந்த லாரியை கொண்டு விட்டு இந்த எம்எல்ஏ வந்துட்டு கேஸை வின்னாகிற மாதிரி செய்கிறாங்க. பவுலுடைய வாழ்க்கையில் அப்படியே தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்போ கோர்ட்டுக்கு போகணுமோ நாங்கள் என்ன பண்ணிடுறோம், எல்லாம் 40 பேர் உள்ளே வந்து கத்தி வச்சு என்ன பண்ணிடுறோம், இந்த ஆளை கொன்னுருவோம், இவர் உயிரோட இருக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய ஆசை என்னது, பவுல் என்ன பண்ணணும், ரோமன் நகரத்துக்கு போய் சீசருக்கு முன்பதாக, ராயருக்கு முன்பதாக நிற்கிறதாக. இந்த வார்த்தை எப்படியோ கேட்டுக்கொண்டு பவுல் என்ன பண்ணுறார், சாதா ஆஃபீஸர்ஸோட போகாதபடி, எருசலேமில் இருக்காதபடி இங்கேருந்து செசரியா நகரத்துக்கு, ரோமோடைய கேபிட்டல் நகரத்துக்கு போகிறதாக, கவர்னருக்கு முன்பதாக, அங்கே தெரியும் அக்ரிப்பாவுக்கு முன்பதாக, ஃபெஸ்டுவுக்கு முன்பதாக, ஃபெலிக்ஸ்க்கு முன்பதாக, இவங்க முன்பதாக ஒரு சாதாரண சிவிலியன் போய் நிற்க முடியாது. நம்ம கூட அப்படி தானே, ஒரு சாதாரண ஆள் சீஃப் மினிஸ்டர் முன்னாடி சும்மா போய் நம்ம மாமனார் மாதிரியே மாமியார் முன்னாடி போய் நிற்க முடியாது. ஆனால் தேவனுக்கு பவுல் ரோமுக்கு போகணும்னு தீர்மானம் இருந்ததுனால ஃபெஸ்டுவுக்கு முன்பதாக, அக்ரிப்பாவுக்கு முன்பதாக, ஃபெலிக்ஸுக்கு முன்பதாக தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறதுக்கு காரியமானதாக இருந்துச்சு. அடுத்தது இந்த கப்பலுடைய காரியம் உங்களுக்கு தெரியும். கப்பல் உடஞ்ச உடனே அநேக சொல்கிறாங்க எல்லா கைதிகளும் என்ன பண்ணணும், கொல்ல வேண்டும். தேவன் திருப்பி பவுல் என்ன பண்ணுகிறார், அங்கே காப்பாற்றுக்கிறார். அடுத்தது மெலித்தா தீவுக்கு என்ன பண்ணுகிறாங்க, போகிறதாக. மெலிக்கத்தா தீவில் என்ன ஆகுது, பாம்பு என்ன பண்ணுது, பவுல விஷப்பாம்பு கடிக்கிறதாக. அப்பவும் என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன பண்ணிடுறாரு, இவ்வளோத்தையும் தப்பிச்சிட்டாரு, இதுலையாவது செத்து போவாருன்னு சொன்னாங்க. சுற்றி பார்க்குறாங்க. திருப்பியும் வசனம் சொல்லுது, பவுல நீ என்ன பண்ணணும், போய் ராயனுக்கு முன்பதாக நிற்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்ம மேலே ஒரு தீர்மானத்தை வைத்தால், தேவன் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு தீர்மானத்தை வைத்தால், எதுக்காக உங்களை நம்பி ஒரு பிள்ளையை கொடுத்து, உங்களை நம்பி ஒரு புருஷனை கொடுத்து, உங்களை நம்பி ஒரு மனைவியை கொடுத்து, உங்களை நம்பி ஒரு வேலையில் உங்களை சேர்த்து விட்டார்கள் என்றால் நீங்கள் அங்கே என்னவா இருக்க வேண்டும், பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் அங்கே நடக்கிறதாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் அங்கே வருகிறதாக இருக்க வேண்டும். எதுக்காக நம்பி தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கிறார் என்றால் அங்கே தேவனுடைய காரியத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், செய்கிறதாகும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கூட எலியா எப்படி சொல்லுகிறார், தேவனே போதும் கர்த்தாவே, எங்கள் பிதாக்களை பார்க்கலோன்னா உத்தமன் இல்லை, எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் தாத்தா மாதிரி நான் உத்தமன் இல்லை ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிருங்க, நீங்கள் எடுத்துருங்கன்னு ஊரை விட்டு தேசத்தை விட்டு வனாந்திரத்தில் காட்டில் போய் அவர் ஒரு மரத்துக்கிட்ட முள்செடி கீழே படுத்தவராக இருக்கிறார். முள்செடி கீழே படுத்த உடனே தேவன் அவனை பலப்படுத்தி சொல்லுகிறதான காரியம் என்னது, எலியாவே இதை எடுத்து புசி என்னது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கு. ஏனென்றால் கீழே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 3 ஜனங்களை நீ அபிஷேகம் பண்ணுகிறதாக இருக்க வேண்டும். ஹசாயலை நீ அபிஷேகம் பண்ணுகிறவனாகும், யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறதாக, ஆஹாப் பண்ணினதான ஆஹாபுடைய பொல்லாப்புக்கு மீண்டும் பழி வாங்குறதான யெகூவை உன் கையிலானதான என்ன பண்ண வேண்டும், அபிஷேகம் பண்ண வேண்டும். ஹசாயலை பக்கத்து தேசத்தின் ராஜாவாகிய சீரியா 6ஆம் தேசத்தின் ராஜா தமஸ்கு நகரத்தில் போய் நீ தான் இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறதாக, உன்னை விட டபுள் மடங்காக ஊழியம் செய்கிறவனை யார் அபிஷேகம் பண்ண வேண்டும், எலியாவே நீ தான் அபிஷேகம் பண்ணுகிறதாக இருக்கிறதா. ஆதலால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தேவன் அநேகரை பாதுகாக்கிறது எதற்காக, தேவன் உங்களுடைய புருஷனை பாதுகாக்கிறது எதற்காக, தேவன் உங்களுடைய பிள்ளைகளை மனைவியை ஒருவேளை கர்த்தருக்கு பயம் இல்லைனாலும் தேவன் அவர்களை பாதுகாக்கிறது எதற்காக, தேவன் அவர்களை நம்பி உங்களுடைய கையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்ததாக இருக்காங்க. காயினை போல என் சகோதரன் நான் பொறுப்பாளியோ, நான்லாம் கண்டுக்க மாட்டேன், நானும் ஆண்டவர் நான் சூப்பராக இருப்பேன், வேற யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன், என்ன பண்ணாதீங்க, இருக்காது. அதனால தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்கிறதான காரியம் என்னது, தேவன் நம்மளுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறத என்னவாக இருக்கட்டும், நம்ம ஒரு வேலை செய்கிறதான காரியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஒருவேளை சின்ன ஊழியமாக இருக்கட்டும், முன்னாடி வந்து கொயரில் நிற்கிறதாக இருக்கட்டும், தேவன் சொல்கிறாங்க, தேவன் நம்பி என்ன பண்ணியிருக்கிறாங்க, உங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜனங்கள் அநேக ஜனங்கள் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் ஆராதிக்கிறதான ஜனங்கள் உண்மையான தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ளும் போது நீங்கள் முன்னாடி இருந்து நடத்துறீங்க. தேவன் அந்த பொறுப்பு என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்புக்கு என்னவா இருங்க, உண்மையாக இருங்க. 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்லுகிறதான காரியம் என்னது, உண்மை உள்ளவன் என்று என்னை கருதி தேவன் இந்த ஊழியத்தை என்னுடைய கையில் என்ன பண்ணார், கொடுத்தவராக. The Lord had found me faithful. நான் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்பினார். உண்மை உள்ளவனா என்றால் என்னது, இந்த ஒரு காரியத்தை கொடுத்தா பொறுப்பாக செய்வான். ஒரு காரியத்தை கொடுத்தா
சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆகட்டும், ப்ரேயர் செல் ஆகட்டும், இல்லைன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆகட்டும், சகோதரர் ஊழியம் ஆகட்டும், பாடல் குழுவின் ஊழியமாகட்டும், என்ன ஊழியமாகட்டும், மீடியா ஊழியமாகட்டும், ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்தது எதற்காக? நீங்கள் உண்மை உள்ளவன் என்று கருதி. இந்த ஆள்கிட்ட கொடுத்தா, இந்த பையன்கிட்ட கொடுத்தா கொயருக்கு கரெக்டாக வருவான், இந்த பையன்கிட்ட கொடுத்தா மியூசிக்கு கரெக்டாக வாசிப்பான், இந்த சகோதரியை செல் குரூப் லீடராக வச்சா, ப்ரேயர் செல் லீடராக வச்சா, சகோதரிமார் கூட்டத்தில் ஜப ப்ரேயர் லீடராக வச்சா உண்மையாய் செய்வாள் என்று தேவன் என்ன பண்ணியிருக்காங்க? நம்பி உங்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொடுத்தவராக. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், மனுஷிகமாக யோசனை எப்படி இருக்கும்? மனுஷிகமாக யோசனை என்ன இருக்கும்? நம்ம இதில் நிற்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை, பாரு நிற்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்? நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், நான் ரொம்ப சூப்பராக நான் பாடுறேன், நான் சூப்பராக மியூசிக் வாசிக்கிறேன், நான் சூப்பராக என்ன பண்ணுகிறேன், எல்லார்ட்டையும் சிடிச்சு கலகலகலாம் பேசுகிறனால பாஸ்ட் என்ன பார்த்தாங்க, இந்த பையனை நிற்க வச்சா சூப்பராக இருக்கும், இல்லைன்னா இந்த அக்காவை ஜோமனை வச்சா நல்லா இருக்கும். இல்லை பிரியமான தேவன், யோசித்து பாருங்கள். நம்ம பாட்டு பாடுறது சில நேரம் பாடுறது பார்த்தா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்மளோட நல்லா பாடுறவங்க உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கம்பேர் பண்ணால் நம்ம கத்துறது எப்படி இருக்குது? காக்கா கத்துற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட நல்ல கலகலாலான்னு பேசி நல்ல ஜாலியாக இருக்கிறவங்க உலகத்தில் அநேக ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மளை நம்பி பொறுப்பாக கொடுத்தவராக நம்முடைய பொறுப்புகளை நாம் செய்கிறதாக இருப்போம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அந்த வார்த்தையை பாருங்களேன், பிஸ்டோஸ், கர்த்தர் நான் உண்மை உள்ளவன் என்று கருதி, எனக்கு கொடுத்ததான காரியத்தில் நான் உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்ததாக இருந்தேன். வசனத்தை பாருங்களேன், தேவன் பவுலை பார்த்து பலப்படுத்துகிறார். என்னது? நீ உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஜனங்களுடைய ஜீவனை உன்னுடைய கரத்தில் எப்படி கொடுத்துருக்கேன்? ஐ ஹாவ் கிவன் டு யூ ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 276 பேர் மெரிதா தீவில் போய் சேரணும்னா, இந்த 276 பேர் கடைசியாக ரோம் நகரத்தில் போய் சேர வேண்டும் என்றால் பொறுப்பு யாருடைய பொறுப்பு? பவுலுடைய பொறுப்பாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், 2 வசனத்தை மாத்திரம் வாஸ்து விட்டு நாம் ஜெபித்து நாம் முடிக்கிறவர்களாக இருப்போம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். எருசலேம் நகரத்தில் அநேக அருவருப்பும் அநேக அநியாயமும் நடக்கிறதாக இருக்கிறது. நகரத்தில் போன எல்லா ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாக செய்கிறதவர்களாக, தேவன்கிட்ட தண்டனைகள் அநேக நேரம் வருகிறதாக இருக்கு. ஆனால் அநேக ஜனங்க என்ன பண்ணுறாங்க? கை நீட்டி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ரொம்ப உத்தமன்னு அநேக ஜனங்க சொல்கிறதாக இருக்கிறாங்க. இவங்க பாலா போட்டும் அழிஞ்சு போட்டுன்னு சாபம் விடுறவங்களும் அநேக ஜனங்க இருக்காங்க. ஆனால் தேவன் பாருங்களேன், ஒரு காரியத்தை எப்படி சொல்லுகிறார் பாருங்க. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மைக்கில் வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். தேவன் ஒரு தூதனை அனுப்பி சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, எருசலேம் நகரத்துக்கு எல்லாம் போ. சில ஜனங்க இருக்கிறாங்க, கை நீட்டி பேசுறவங்க அநேக இருக்கிறாங்க, இதெல்லாம் சரியில்லைப்பா அப்படி கிண்டல் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் என் பாட்டுக்கு இருப்பேன் இருக்கிற ஜனங்க அநேக இருக்காங்க. ஆனால் எருசலேமில் சில ஜனங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? அந்த வசனத்தை எப்படி போட்டிருக்கு, அந்த பாகத்தை மாத்திரம் வாசிங்க. அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் ஒரு ஜனங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனே என்ன பண்ணுங்க, மனம் இறங்குங்க ஆண்டவர். தேவனே இவங்களை என்ன பண்ணாதீங்க, அழிக்காதீங்க. எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையுடைய நலனுக்காக எப்படி பிரயாசப்படுறாங்களோ, எருசலேம் நகரத்தில் ஒரு சின்ன குரூப் என்ன பண்ணுது, இப்படி இருக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நகரத்துக்காக நாம் ஜெபிக்கிறதாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அடுத்த மாதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சகோதரிமார் போய் தேசத்துக்காக ஜெபிக்கிறது, ஒரு கேம்புக்காக போகிறவர்களாக இருக்கும். இப்போத்துலேருந்து என்ன பண்ணுங்க, பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறதாக இருங்க. ஆண்டவரே எங்களுடைய நகரத்தில் என்ன பண்ணுது, இப்படி அநியாயம் நடக்கிறதாக, இப்படி அக்கிரமம் நடக்கிறதாக. ஏனென்றால் நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லுது, என்னது, நீதிமான் நகரத்தை என்ன பண்ண வேண்டும், ஆசீர்வதிக்கிறவனாக இருக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது, தேவன் லோத்தை பார்த்து சொல்லும்போது, சில நீதிமான்கள் தேசத்தில் இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த நகரத்தை அழிக்க மாட்டேன், அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
நாமும் நம்மளுடைய தேசத்துக்காக என்ன பண்ணுவோம்? பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களாக, நம்முடைய நகரத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களாக இருப்போம். கடந்த வாரம் வாலிப கிளாஸில் நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன் சொன்னது, ஒரு ஹோம்ஒர்க் என்ன பண்ணேன் சொன்னதாக இருந்தேன். என்ன ஹோம்ஒர்க்கு? இது வரைக்கும் நீங்கள் ஜோம் பண்ணது என்ன ஜோம் பண்ணீங்க? ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைங்களை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, எங்கள் அப்பாவை ஆசீர்வதிங்க, எங்கள் அம்மாவை ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல ஒரு வேலையை தாங்க, நான் நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், நல்லா சுகமாக இருக்கணும், என்னோடய எதிர்கால வாழ்க்கத்தை ஆசீர்வதிங்க, எல்லாம் நல்லது. ஆனால் உண்மையாக பாரப்பட்டு ஜெபிக்கிறது என்னன்னு என்ன கற்றுக் கொடுத்தேன்னா, போங்க இந்த வாரத்தில் என்ன பண்ணுங்கள், நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுங்கள், டெய்லி என்ன பண்ணுங்கள், நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு நாடு சரியில்லை, நிர்மலா சீதாராமன் சரியில்லை, மோடி சரியில்லை, அமித்ஷா சரியில்லைன்னு சொல்கிறதுக்காக இல்லை, எந்த காரியம் உங்களை தொடுதோ, எந்த காரியம் தேசத்தில் நடக்கிறதான காரியம் உங்களை தொடுதோ, ஏதோ உங்கள் வயசு பிள்ளைங்க ஏதோ தப்பு செய்கிறது உங்களை தொடுதோ, தேசத்தில் வறுமை இப்படி இருக்குது, தேசத்தில் இப்படி காரியம் ஜாஸ்தி இருக்குதோ, அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், தேசத்துக்காக ஜெபிங்க. அப்போ உண்மையா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தானே? உண்மையா அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் வாலிப ஸ்டூடெண்ட் சொன்னதை தான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன் சொல்கிறேன். தேசத்தில் நடக்கிறதான அநியாயத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், பெருமூச்சு விட்டு அழுகிறதாக இருக்கணும். சபையில் நடக்கிறதான குறைபாடுகளுக்காக, சபையில் தேவனை விட்டு அநேக தூரம் போகிறதுக்காக, பக்தியின் வேஷத்தை போட்டுவிட்டு மாய்மானத்தையும் போட்டுவிட்டு தங்களையே மாய்த்து கொண்டு, the people who live in delusion, நாங்கள் தான் உத்தமம், எங்களை மாதிரி யாரும் இல்லை, எங்களை மாதிரி பரிசுத்தவங்க யாரும் இருக்கிறதான ஜனங்களுக்காக கை நீட்டிட்டு நீ சரியில்லை, நீ உருப்பட மாட்டான் அப்படி சொல்கிறதுக்காக அவங்களுக்காக என்ன பண்ண வேண்டும், மனதுருகி ஜெபிக்கிறதாக, எதேத்தை அடித்து விட்டு ஜெபிக்கிறதாகும். எதற்காக? தேவன் அவர்களுடைய ஜீவனை உங்களுடைய கரத்தில் கொடுத்தவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறதாக அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த கீழே வாசிக்கும் போது பார்க்கும்போது, முத்திரை போடு என்று தேவன் என்ன பண்ணுகிறார், தூதனை பார்த்து சொல்லுகிறார். அடுத்தது சொல்லுகிறாரு, யாரெல்லாம் முத்திரை போடாதபடி, யார் ஜெபிக்காதபடி, என் பாட்டுக்கு நான் எப்படி இருப்பேன், என் இஷ்டத்தின் பிரகாரமாக இருப்பேன், யார் என் பிரகாரம் என்னை கேட்கலாம் யாரும் கூடாதுன்னு இருக்கிறாங்களோ அவர்களை என்ன பண்ணிவிடு, சங்கரித்து விடு என்று தேவன் தூதனை பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்களோட நம்ம பேர் என்ன வேண்டாம், இருக்க வேண்டாம். மனதுருகி ஜெபிங்க, மன்றாடி என்ன பண்ணுங்க, ஜெபிக்கிறதாகணும். ஆண்டவரே பெருமூச்சு விட்டு என் தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன். நான் வேலை செய்கிறதான இடத்துல ஜனங்களை பார்த்து சீச்சி இவங்க கூடலாம் என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது, இவங்களாம் சரியில்லை, அவன் குடிக்கிறான்பா, இவன் கடைக்காரன் சரியில்லை அப்படி நான் சொல்லாதபடி அவர்களுக்காக நான் பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறதாக இருப்பேன். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய உயிரை என்ன பண்ணியிருக்காங்க, தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுத்தவராக இருக்கிறார். கடைசியாக ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்துருங்க. 15:2-3 ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நம்மிடத்தில் ஒவ்வொருவனும், வாசிங்க, தைரியமா வாசிங்க. நம்மிடத்தில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நம்பிக்கை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். வசனம் பெரிய அதிகாரம் நான் வேகமாக சொல்லுகிறேன். ஒருத்தனும் தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாக நடக்கக்கூடாது. நான் சொன்ன வண்ணமாக இது காயின மாதிரி நான் நல்லா இருப்பேன், என்னுடைய சகோதரன் குறித்து என்ன பண்ணக்கூடாது, என்ன கேட்கக்கூடாது. என் பக்கத்தில் இருக்கிறதான விசுவாசி வந்தானா போனானா தூங்கினானா எந்திரிச்சானா என்ன பண்ணக்கூடாது, என்ன கேட்கக்கூடாது. நான் வருவேன், நான் கரெக்டாக இருக்கிறேன்னா பாஸ்டர், ஆமாம், வேறவங்க யாரும் குறித்து என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. அப்படி இருக்காதபடி, தன்னுடைய சுய காரியத்துக்காக தேடாதபடி, பிறனுடைய நல்லதுக்காக என்ன பண்ண வேண்டும், கேட்கிறதாக இருக்கும். அதான் போட்டிருக்கு இங்கிலீஷில் நடக்கும், let each of us please his neighbor for his good to build him up. அவன் வளரும்படியாக, அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்க விசுவாசி என்ன பண்ணக்கூடாது, குட்டிச்சவராக ஆற்றக்கூடாது. அப்படி தர சில நேரம் அப்படி ஆப்போசிட் வேண்டும் ஆவறதாக. நல்லா இந்த பையன் பக்தியாக வருவான், கர்த்தர் சண்டே ஸ்கூல்லேருந்து நல்லா என்ன பண்ணுவான், தேவனுக்கு பயப்பட்டு தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதாகும். ஆனால் வாலிப கிளாஸ் வந்த உடனே அந்த நல்லா இருக்க பையனை என்ன பண்ணிடுவாங்க சிலவங்க சேர்ந்து, சர்ச்சுக்கு எங்கப்பா போகிறேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அங்கெங்கேயோ என்ன பண்ணுவோம், ஒரு மீட்டிங்க்கு என்ன பண்ண, சர்ச்சுக்கு என்ன சார் நீ என்ன அவ்வளோ உண்மையாக தான் இருக்கணுமா, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வெளியே போய் கபாபு சாப்பிடலாம், இப்போ என்ன பண்ணுவோம், டீ குடிச்சிட்டு வரலான். அவனை கெடுக்கிறதுக்காக அல்ல, தேவனுடைய சகோதரர் மேலே நீ எதுக்கு கவனமாக இருக்கணும், அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு
நீ வந்து அது பொறுப்பாளனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தானே போட்டிருக்கு. நாம் நமக்காக வாழாதபடி அவன் பக்தி விருத்தியில வளரும்படியாக அவன் மேல் நம்ம என்னவாக இருக்க வேண்டும்? பொறுப்பாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்னது? ஒரு விசுவாசி உங்க கூட சேர்ந்தா, ஒரு சகோதரன் உங்க கூட சேர்ந்தா, ஒரு சகோதரி கூட நீங்க சேர்ந்தா, ஒரு புதிய விசுவாசி கூட உங்களோட பேச்சுவார்த்தை இருந்தா, அந்த விசுவாசி என்ன பண்ண வேண்டும்? ஜெபத்துல வளர்றதாக இருக்கும், சபைக்கு வருகிறதுல வளர்றதாக இருக்க வேண்டும், வேத வாசிப்பதிலே வளருகிறதாக இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதா இருக்கும். அவங்க சொல்லணும், இந்த அண்ணனை பார்த்து, இந்த அண்ணனுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து, இந்த அக்காவுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து விட்டு, இந்த அம்மாவுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து நான் என்ன பண்ணுகிறேன்? நானும் இப்படி ஆக வேண்டும் என்று இருக்கிறேன். ஆப்போசிட் ஆகக்கூடாது. ஆப்போசிட் ஆனால் நம்மளுக்கே ஐயோ பார்த்துட்டு, இந்த அண்ணனை பார்த்து தான் நான் என்ன பண்ணேன்? நானும் கெட்டு போயிட்டேன். இந்த அண்ணன் அப்படி தான் சர்ச்சுக்கு லேட்டாக வருவாங்க, வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல தூக்கத்தை போடுவாங்க. நானும் பார்த்தேன், எனக்கும் டயர்டு. இந்த அண்ணனாவது என்ன பண்ணுறாங்க? வேலைக்கு போயிட்டு வந்து பண்ணிடுறாங்க. அவங்க வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணுது? சம்பளமாவது கிடைக்கிது. நான் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் படித்து நான் காசு கொடுத்து என்ன பண்ணுறேன்? ஸ்கூலு, காலேஜுக்கு, லேபுக்கு எல்லாம் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் போகிறேன். இந்த அண்ணன் தூங்குறத பார்த்து நான் என்ன பண்ணுறேன்? பக்கத்தில் தம்பி நான் என்ன பண்ணுறேன்? தூங்குறேன்னு பார்த்தா நம்மளுக்கு நம்ம மேலே ஐயோ. சரி, வசனத்துக்கு நேராக வர வேண்டும். ஏனென்றில் கிறிஸ்து தமக்கு பிரியமாக நடவாமல், ಕನ್ನಡದಲ್ಲಿ நல்லா போட்டிருக்கும், ಏಕೆಂದರೆ ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ತನ್ನ ಸುಖವನ್ನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, ನೋಡಿಕೊಳ್ಳಲ್ಲ. நான் சுகமாக இருக்க வேண்டும், நான் நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் அப்படி வாழவில்லை. வசனம் சொல்லுது, சங்கீதம் 69 சங்கீதம் 9 வசனத்தில் இருக்கிறத தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறார். என்னது? தேவனே உம்மை நிந்திக்கிறதான நிந்தை என் மேல என்ன பண்ணுது? வந்ததாக. 69:9 பாருங்க. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. என்மேல் விழுந்தது. வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? தேவன் வீட்டு மேலே பக்தி வைராக்கியமாக இருந்தார். தேவ ஆலயத்தை, தேவனுடைய ஐக்கியத்தை, பரிசுத்தவான்களுடைய சங்கத்தை நிந்திக்கிறவர்களோட சேர்ந்து இவர் என்ன பண்ணவில்லை? நிந்திக்கவில்லை. அந்த நிந்தனை ஒரு பாவம் அறியாததான தேவன், பரிசுத்தமான தேவன், நமக்காக அடிக்கப்பட்டதான சுத்தமான தேவ ஆட்டுக்குட்டியானவர், அவர் சொல்றதான காரியம் அவங்க பண்றதான நிந்தை என் மேல என்ன பண்ணது? வந்ததாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஏனென்றால் கடைசி நாட்கள் ஒரு ட்ரெண்ட் உண்டு. இந்த வாலிபர் பிள்ளைங்களை எல்லாரையும் அட்ராக்ட் பண்றதான காரியம் என்னது? இந்த அண்ணாச்சி சர்ச்சுக்கு போய் 10 வருஷம் ஆயிரும், சர்ச்சுக்கு போய் 6 மாதம் 7 மாதம் வரும். அவராக இந்த அண்ணாச்சி நின்றுட்டு ஒரு கேமரா போட்டு, இவர் சரியில்லை, இந்த ஊழியக்காரர் சரியில்லை, அவர் சரியில்லை, சபைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நீ சர்ச்சுக்கு போறியான்னு ஃபர்ஸ்ட் கேட்டா இவருடைய எல்லா தாம்பிகம் என்ன ஆயிரும்? போயிடும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வசனம் சொல்றதான காரியம், கிறிஸ்து தன்னுடைய சுகத்துக்காக வாழவில்லை. அவர் சொன்னதான காரியம் என்னது? தேவனே, உம்முடைய தேவாலயத்தின் மேல் எனக்கு பக்தி வைராக்கியம் உண்டானதாக இருந்தது. என்னெல்லாம் நிந்தை வந்துச்சோ, என் குடும்பத்தில் எப்படி நிந்தை வந்துச்சோ, நான் அதை என் மேல எடுத்துக்கொண்டு அதை சரி செய்யறதுக்காக நான் பொறுப்பானவனாக இருந்தேன். ஹல்லேலூயா. This is the attitude of a believer, not condemnation. இதுதான் ஒரு விசுவாசியோடைய நடத்தையாக இருக்க வேண்டும். இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆல் ஆர் டாக்கிங் பாயிண்ட்ஸ். நம்ம எல்லாம் அப்படி பேசுறது, இந்த சொல்றதுல இந்த மாதிரி இருந்துட்டு, அவருக்கு விசுவாசி யாருன்னே தெரியாது, ஆனால் கேமரா முன்னாடி சொல்லுவார், இதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் சரியில்லை. இந்த அக்காவுக்கு ஜெபம் பண்ணியே எத்தனையோ நாட்கள் இருக்கும், சொல்லுவாங்க சர்ச்சுக்கெல்லாம் நீங்க போவாதீங்க சொல்றதாக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சொல்றதான காரியம் உங்களோட நல்லா பேசுறது யாரை பேசணும்னா, சில வருஷங்களுக்கு முன்பதாக 2022 வருஷத்துக்கு முன்பதாக நம்ம கர்நாடகா ராஜ்யத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவங்களுடைய மதமாற்ற தடை சட்டம். இவங்க பேசுறதெல்லாம் இவங்களோட நல்லா யார் பேசினான்னா, அசம்பிளியில் எடியூரப்பாவும் ஈஸ்வரப்பாவும் நல்லா பேசினாங்க. என்னது? கிறிஸ்தவங்க சரியா இல்லை, வெளிநாட்டிலேருந்து ஃபாரின் ஃபண்டு வாங்குறாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, அவங்க இந்த மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட நல்லா பேசுகிறவங்க நிறையவங்க இருக்கிறாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல, தேவ ஜனங்களை போல, ஏன் நாம் ஆராதிக்கிறதான நம்முடைய கிறிஸ்துவை போல, வசனம் சொல்லுது, என்னுடைய சுகத்துக்காக நான் வாழ மாட்டேன். தேவனே, யாரெல்லாம் உண்மை நிந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் உடைய சபையை பார்த்து குறைவு சொல்றாங்களோ, அதை நான் சரி செய்யும்படியாக அந்த நிந்தை என்ன பண்ணுகிறேன்? என் மேல போட்டுக்கொள்கிறவனாக இருக்கேன்.
ஏனென்றால் ஒரு மனுஷனும் தனக்குக்காக தான் மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. தன்னுடைய சகோதரன் வளரும்படியாக, எதுல வளரணும், பக்தி விருத்தியில வளரும்படியாக தான் வாழுகிறதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வசனத்துக்கு நேராக நாம் முதல் வாசனத்தான வசனத்துக்கு நேராக நாம் போறதாக இருப்போம். வாசிங்கக்கா. பவுலே பயப்படாதே. 23ல இருந்து வசனம், ஒரு வசனம் மேல இருந்து வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவனுமான தேவனுடைய தூதனானவன், இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிறதான யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். தேவர் உனக்கு தயவு பண்ணினார். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? ஜீவனுடைய வாழ்க்கையில நமக்கும் அநேக நேரம் அநேக புயல்கள் இருக்கும், அநேக போராட்டங்கள் இருக்கும். ஏன், நாம் உலகத்தின் பிரகாரமாக நாம் ஞானிவான்கள் இல்லை, நாம் கல்விவான்கள் இல்லை. அநேக நேரம் நம்ம நிறைய பிரச்சனை வழியாக போறதா இருக்கும். ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. யார் இந்த தேவன்? நம்மை ஆட்கொண்டவர். The Lord who has chosen us, the Lord to whom we belong. யார் நம்மளை தெரிந்து கொண்டு இவன் என்னுடையவன் என்று தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்ட அந்த தேவன் நம்மளை தைரியப்படுத்தி சொல்லுகிறதான காரியம் என, பயப்படாதே. உனக்கு அநேக ஜனங்களை உனக்கு பொறுப்பாக நான் கொடுத்தவனாக இருக்கிறேன். அவங்க வாழணும்னா நீ அது உன்னுடைய அழைப்புல உண்மையாக இருக்கிறதாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வசனம் சொல்லுகிறதாக இருக்கு, உன் ஜீவனுக்கு ஈடாக நான் உனக்கு ஜனங்களை நான் கொடுக்கிறவனாக இருப்பேன். என்னை நோக்கி கேள், அநேக ராஜ்யங்களை அநேக பாஷைக்காரர்களை உனக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன், உனக்கு நான் சொத்தாக இவங்களை நான் எழுதி கொடுக்கிறதாக இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எதற்காக தேவன் உங்களுடைய குடும்பத்தில் தேவன் உங்களை பொறுப்பாளியாக வைத்திருக்கிறார்? ஏனென்றால் உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பத்துக்கு தேவன் ஒரு பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார். பவுல் மேல தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். இந்த சுவிசேஷத்தை ராயனுக்கு முன்பதாக தைரியமாக பேச வேண்டும் என்று, அநேக ராஜாக்களுக்கு முன்பதாக தைரியமாக பேச வேண்டும் என்று தான் தேவன் பவுலுடைய உயிரை அநேக சூழ்நிலையில் அந்த பாதுகாத்து வருகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதே வண்ணமாக தேவன் உங்களுடைய குடும்பத்தில் தேவன் உங்கள் மேல ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிறதான இடத்துல தேவன் உங்கள் மேல ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். தேவன் உங்கள் மூலியமாக நீங்க படிக்கிறதான இடத்துல ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். தேவன் உங்கள் மூலியமாக உங்க புருஷன் மேலேயோ, உங்கள் மூலியமாக உங்க மனைவிக்கோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கோ, உங்கள் தகப்பன் தாய்கள் மேலேயோ, உங்களுடைய இனஜன மக்களுக்கு மத்தியிலோ, ஏன்னா உங்கள் மூலியமாக உங்க சபை மேல ஒரு பெரிய தீர்மானத்தை வைத்தவராக இருக்கிறார். அது வரைக்கும் தேவனுக்கு நீங்க உண்மையாக இருக்கிறவர்களாக, அது வரைக்கும் until that நீங்க உண்மையாக இருங்க. நம்மளுடைய அழைப்புக்கு, நம்முடைய பொறுப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். இரண்டாவதாக, தேவன் நம்மளை நம்பி அநேக காரியத்தை நாம் கொடுத்திருக்கிறார். உலகத்தார்களை போல அல்ல, குறை கண்டுபிடிக்கிறவர்களாக அல்ல, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக அல்ல. நல்லா இருக்கிற ஜனங்களை நம்முடைய வார்த்தைகளினால, நம்முடைய செயல்களினால, நம்முடைய நடத்தினால் நல்லா இருக்கிறதான காரியங்கள், நல்லா இருக்கிறதான ஜனங்களை, புதுசாக வர்றவர்களை சோர்வுபடுத்துகிறதுக்காக அல்ல, அவர்களை கட்டி எழுப்பும்படியாக. ஏனென்றில் கிறிஸ்து தன்னுடைய சுகத்துக்காக வாழாதபடி தேவாலயத்து மேல் பக்தி வைராக்கியமாக இருந்து அதன் மேல் வருகிறதான நிந்தை, தேவ ஜனத்தின் மேல் வருகிறதான நிந்தை தன் மேல் போட்டுக்கொண்டு, யார் இவர்? இவர் பாவம் அறியாததான சுத்ததான தேவன். He is the most holy one. ஆனால் தேவ ஜனங்களுக்காக பக்தி வைராகியம் கொண்டு, தேவ சபைக்காக பக்தி வைராகியம் கொண்டு, எல்லாவற்றும் தன்மேல் போட்டுக்கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் தன்னுடைய மரணத்தினாலே நமக்கு ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். தேவன் தாமே கிறிஸ்துவின் சிந்தையை நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறோம். எல்லாரும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். எல்லாரும் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவரே, நான் சுயத்துக்காக நான் வாழக்கூடாது. ஆண்டவரே, நான் சோம்பேறியாக நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் குறை கூறுகிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, எந்த தீர்மானத்தை கொண்டு, எந்த காரியத்தை கொண்டு எங்களை அழைத்தீரோ தேவனே, நீர் அறிவீர். தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்டதான தேவனே,
கிறிஸ்துவுக்குள்ளே உலகம் உண்டாகுறதுக்கு முன்பதாகவே எங்களை முன்னறிந்ததான தேவனே கர்த்தாவே, எங்களை நம்பி நீங்கள் கொடுத்ததான காரியத்தை ஆண்டவரே முடிவு வரைக்கும் நாங்கள் உண்மை உள்ளவராக இருக்கும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, வாழ்க்கையில் அநேக பயணங்களில், வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்களில், அநேக அலைகளிலே தேவனே நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே, எங்கள் மூலியமாக நாங்கள் இருக்கிறதான குடும்பம், நாங்கள் வேலை செய்கிறதான இடம் ஆண்டவரே, எங்களுடைய சொந்தக்காரருடைய வாழ்க்கையை கர்த்தாவை நீர் தொடுங்கள் ஆண்டவர். நீர் அவர்களை காப்பாற்றுங்க தேவனே. இது எங்களுடைய பலத்தினால் ஆகாது ஆண்டவர், எங்களுடைய மாம்ச பலமோ எங்களுடைய சுயபலமோ எங்களுடைய ஞானத்தினால் ஆகாது கர்த்தாவே. கர்த்தாவே ஆவியானவரே, உம்முடைய பலனை நம்பி உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னையும் எங்களும் நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும்